ஹாய், நான் உங்களின் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். நான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். அந்த விஷயத்துலேருந்து இன்னைக்கு சில வார்த்தைகள் உங்கள் முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நாட்டு பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இந்த முறைகேடுக்கு எதிராக யார் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வெற்றியாக இந்த பப்ளிக்குடைய இந்த மாணவர்களுடைய போராட்டம் அதுக்கு ஒரு வெற்றி கொடுத்துச்சுன்னு பார்த்தா கண்டிப்பாக 100% வெற்றி நோக்கி பயணம் செஞ்சுருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் தர்மேந்திர பிரதான், எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர், இவர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கார். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ராஜினாமா பண்ணியிருக்கார். ஏன் அப்படி பண்ணார்? முதல்ல என்ன பிரச்சனை, முதல்ல யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் கிட்டத்தட்ட 1969 பிறந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருக்காரு. நிறைய மினிஸ்டர் போஸ்ட் எடுத்திருக்காரு. அதுல 2021 இருந்து நாட்டில் எஜுகேஷன் மினிஸ்டரா, இந்தியாவுடைய முதல் அரசின் 9வது எஜுகேஷன் மினிஸ்டரா, கல்வி அமைச்சரா நியமிக்கப்படுறார், பணியாற்றார். இது ஃபர்ஸ்ட். இவ்வளவுதான் அவருடைய விஷயம். அப்ப இருக்கும்போது அந்த பேப்பர் லீக், நீட்டுடைய விஷயத்துல அவர் செஞ்ச முறைகேடு எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ மாணவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல போராட்டம் நடக்குது. ஆல்மோஸ்ட் 20 டேஸ்க்கு மேலேயே போராட்டம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 10 நாளா போராட்டம் வலுவடைஞ்சிச்சு. போராட்டம் முடியுமான்னு பார்த்தா முடிவறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. எங்க ஆட்சி இருக்கோ, எங்க அரசாங்கம் தலைமை இருக்கோ, அந்த டெல்லியில யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாணவர்களுடைய போராட்டம் வலுவடைஞ்சிருக்கு. அதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் சோனம் வாங்சுக். இவங்க 2 பேரும். சோனம் வாங்சுக் கிட்டத்தட்ட அவர் தர்ணால உட்கார்றாரு, சாப்பிடாம இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அவர் இருக்காரு. சிஜேபி மக்களோட சேர்த்து அவங்களும் இதுல போராட்டம் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, வெல்லவும் செய்யறாங்க. இது 2மே நடக்குது. சரியா? இதுல 2 விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதுதான் உண்மை. இது நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அவங்க எல்லாருமே நாட்டில் இருக்கிற மூளைக்கு இருக்கிறவங்க அதுக்குன்னு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு அரசாங்கம், ஆளுங்கட்சியா இருக்கிற அரசாங்கம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, மாணவர்களை பார்த்து, இப்ப நடக்கிற போராட்டத்தை பார்த்து இதுதான் நீங்க செய்யணும், இதுக்கு முறைகேடு இருக்குன்னு சொல்லி அவங்க நிலையான ஒரு வார்த்தை சொல்லி அவர் இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த சிஜேபி இவங்க ஒரு டியூட்டை கொடுக்குறாங்க. இது நம்ம சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவங்களுடைய வெற்றியான்னு பார்த்தா இந்த போராட்டத்தில் முக்கிய களமா இருந்தவங்க அவங்க ஒரு பார்ட்டி. அப்போ அவங்களுக்கு வெற்றியான்னு பார்த்தா இல்ல, இது ஜனநாயகத்துடைய வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். இது உண்மையாவே ஜனநாயகத்துடைய வெற்றி தான். அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக் இவர் எக்ஸ்தலத்துல ஒரு ட்விட்டர் விடுறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முதல்ல ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, அமைதி, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் வெற்றி. இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியா தெரியும். ஸோ சிஜேபி நாட்டின் ஜென்செட் இளைஞர்கள் மற்றும் அச்சம் விட்டு நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் எழுந்து நின்று அனைத்து குடிமக்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்கெல்லாம் யாரெல்லாம் ஏஞ்சி நின்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்றாரு. அதே நேரத்தில் நன்றியும் தெரிவிச்சுக்கிறார். இது யார் சொல்றாருன்னு பார்த்தா சோனம் வாங்சுக். இவரும் இந்த நீட்டுக்கு முறைகேடு நடந்ததுக்கு வார்த்தையை கொடுத்த ஒரு ஆள். அவரும் ஒரு பர்சனா இருக்காரு, முக்கியமான பர்சனா இருக்காரு. அதுல சாப்பிடாம கொள்ளாம ரொம்பவும் இதுல இருக்காரு. என்னுடைய முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன, அடுத்த மூவ் என்ன? அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. நம்ம கோரிக்கை வச்சதை அவர் ராஜினாமா பண்ணோம். அதே மாதிரி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். இனி சீர்திருத்தவாதிகளை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விடுறேன். எக்ஸ்ட்ரானரியான வார்த்தை. எல்லாருமே சீர்திருத்தவாதிகளா நோக்கி நகர வேண்டிய நேரம் இதுதான். ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த வார்த்தைகள், நமக்கு கிடைச்ச அந்த வெற்றி, இந்த வெற்றி சாதாரணமான வெற்றியே கிடையாது. எப்படி நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லயும் அதிக மெஜாரிட்டி சிஎம் சீஃப் மினிஸ்டரை வச்சிருக்கிற அந்த கட்சி
அவருடைய எஜுகேஷன் மினிஸ்டரை ராஜினாமா பண்ண சொல்றாங்க, அவரும் பண்றாரு. இது 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 வந்து நம்ம யோசிச்சு பார்க்கறதோட எக்ஸ்ட்ரானரியான விஷயம். ஓகே, இப்போ பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா நீட்டுடைய பிரச்சனைகள். சரியா, நீட்டு மட்டுமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. அந்த நீட்டை இந்த முறைகேடு மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா முறைகேடு மட்டும் பிரச்சனை இல்லை, நீட்டை முழுமையா தடை செய்யணும்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்க இதை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு மக்களுடைய சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க இதை தடை செய்யறதுக்கு என்ன வழிமுறையோ அதை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இஸ் மை ஒப்பீனியன். ஓகே, அதே நேரத்தில் மக்களுடைய குரலும் இதுவாக தான் இருக்கு, அது நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அடுத்த கட்டதா நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனை, ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொருத்தரும் இந்த வெற்றியை நோக்கி கொண்டாடின்னு இருக்கும்போது இங்கே வேற விதமான கொண்டாட்டங்கள் இருக்கு. இது அவங்க பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, இது நம்ம பிரச்சனை. வேற கொண்டாட்டங்கள்ல அவங்க முன்னேறி போறாங்க, இதுதான் கொண்டாட்டம் நினைச்சுன்னு இருக்காங்க. இது கொண்டாட்டமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அங்கீகாரமே நமக்கு மறுக்கப்படுது, நம்மளுடைய அங்கீகாரம் நமக்காக மறுக்கப்படுற நேரத்துல தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம செஞ்சிருக்கோம். அப்போ இங்க இருக்கிறவங்க வேற விதமா வேற ஒரு வாழ்க்கையில வேற ஒரு விஷயத்துல முழுக்கிட்டு இருக்காங்க. இது சரியான்னு பார்த்தா கண்டிப்பா சரி கிடையாது. இது ரொம்ப தவறான ஒரு செயல். பட் நம்ம எல்லாருமே சேர்ந்து நின்று எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கணும். எப்படி பதிலடி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது எல்லாமே ஒரே எஜுகேஷன், ஒரே சிஸ்டம். இந்த ஒரு விஷயம் இருந்தாவே போதும், நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்லபடியான ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தையும் ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தையும் ஒன்றாக முடியாது. அவங்க பாட புத்தகம் வேற, இவங்க பாட புத்தகம் வேற. அப்போ நீட் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க, ஐசிஎஸ்சியில் படிக்கிறவங்க, இவங்களுக்கு பொருத்தமான கேள்விகள் ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி அந்த கேள்விகள் அவர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இதுதான். ஆனா அது வந்து நீங்க இந்த மாதிரி கூட செய்யலாம். எல்லாருக்கும் ஒரே விதமான, அதை நீங்க தடை செய்யலனாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான பாட புத்தகங்களை கொடுத்தாவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. அதுவே போதுமானது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானது. இல்லையா, நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்துல அதுக்குன்னு சொல்லி ஒரு பாடத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிராமவாசிகள் ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ யார் ரேங்க் ஹோல்டர், உண்மையாவே தகுதி இருக்கிறவங்க தான் மருத்துவராக ஆவாங்க. அந்த இடத்துக்கு உண்மையாவே கஷ்டப்பட்டு மேல வருவாங்க. ஆனா இங்க பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் இருக்கு. இதுதான் இங்க பிரச்சனையே. அந்த பிரச்சனைகள் தான் நீங்க முடிவு, இந்த பிரச்சனையை தான் முடிச்சு விடுங்கன்னு சொல்லி நாங்க எல்லாருமே உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறோம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொடுங்க, எல்லாருக்குமே பொருந்து போற ஒரு விஷயத்த கொடுங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதா முடியும். இது உங்களை நாங்க எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ எவ்வளவு சப்போர்ட் பண்றோமோ இதை விட 100 மடங்கு நாங்க உங்களுக்கு அதிக விதமான சப்போர்ட்டுகள் கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா தான் இருக்கோம். இங்க ஸ்டேட்ல இருக்கிற ஆட்சியும் சரி, சென்ட்ரல்ல இருக்கிற ஆட்சியும் சரி, இவங்க 2 பேருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இது. ஆனா நீங்க வேற ஒரு விஷயத்த காமிச்சீங்கன்னா அது தவறா போய் முடியும். நீங்க வந்து முன் உதாரணமா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கிற நீங்க முன்னுதாரணமா இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க தவறான ஒரு விஷயத்த பரப்புறீங்க, அதுதான் செய்றீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நினைச்சுன்னு இருக்கீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. இங்க வந்து முதல்ல படிப்பே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த படிப்பை சரி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆகணுமோ ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை நல்லபடியா வருவாங்க. அதுக்கு அவங்களே ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. இது என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்றது. அடுத்தது மோடிஜி. ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு மோடிஜிக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன் மோடிஜிக்கு தேங்க்ஸ் தான், 2 days பிஃபோர் அவர் ஒரு வீடியோ போட்டார், இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டார், லைவாக பேசினார். அப்போ பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னார். அந்த சொன்ன விஷயத்தை அவர் செயல்படுத்தினார். இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். சும்மா அவர் வந்து இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் சொல்லலாம் முடியாது. இது அவரை வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கரெக்டா மக்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தாவே போதுமானதா இருக்கும். அதே நேரத்துல இப்போ வரைக்கும் இறந்து போன அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில சரியான இடத்துல அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இழப்பீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேல குழந்தைகள் இறந்துருக்காங்க. அப்போ அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு எது பொருத்தமானதோ அதுவும் நீங்க செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதே நேரத்துல இந்த எஜுகேஷனை கரெக்டா எல்லாருக்குமே பொறுத்து போற மாதிரி
எல்லாருக்குமே பொருந்து போற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்போ மக்கள் உங்களுக்கு இப்போ நீங்க இருக்கிறத விட உங்களை வந்து இன்னும் மேல சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே நான் எந்த ஆட்சி எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசுவேன். என்னுடைய வழிகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்குள்ள இருந்த வழிகளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் இன்னொருத்தர் மோடிஜிக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொன்னேனோ இந்த போராட்டத்துக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். அவங்க செஞ்ச போராட்டங்கள், அவங்க செஞ்ச தியாகங்கள், சில பேர் அடி வாங்கினாங்க, சில பேர் காவல்துறையால கஷ்டப்பட்டாங்க, இப்படிலாம் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல நின்னாங்க. அது நின்னதுக்கு அவங்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. அதுவும் வரவேற்கத்தக்கது. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே நகரக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க சினிமா மோகத்துல இருக்கிறவங்களை பார்த்து நான் இந்த விஷயத்த பேசுறேன். அது அவங்களுடைய பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமா மோகம் எல்லாருக்குமே இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. பட் அது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம். அது வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுலாம் பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு பாட், அது ஒரு பொழுதுபோக்கு. சும்மா ஒரு 3 hour பார்க்குறோம், என்ஜாய் பண்றோம், போறோம், அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை அந்த 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 ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க இதை வந்து இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு மக்களுக்கு அறிவுரை சொன்னாவே போதுமானது. அதுல 1-2 பேராவது தெரிஞ்சிடும். மக்களுக்கு இதுதான் சொல்லணும், இது நீங்க செய்யுங்க, இது ஏன் நீங்க எனக்காக ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை சில நடிகர்கள் சொல்றாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து முன்னுதாரணமா இருங்க. ஆனா மக்களை வந்து வழி கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அது தப்பா போய் முடியும். ஸோ எல்லாமே நல்லபடியா நடக்கும், எல்லாமே நல்லபடியா ஆரம்பிக்கும், எல்லாமே நல்லபடியா போகும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. இது உங்களுக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும். என் சைட்ல இருந்து என்னுடைய வழிகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி அது இதுல ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தா ஐ அப்பாலஜைஸ். நான் ஏதாவது அதில் மாற்றி சொல்லியிருந்தேன்னா தப்பா இருந்துச்சுன்னா ஐம் சோ சாரி. அதுக்கும் நான் வருத்தங்கள் தவிர்த்துக்கிறேன். பட் இந்த விஷயம் உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலே இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்காக இந்த சேனல்ல பேசப்படும். இது நான் முதல்லயே சொன்னேன். இது என்னுடைய வழிகளை தான் நான் ஷேர் பண்றேன். இதுல வாய்ஸ் ஆஃப் பெயினுங்கிறது வழிகள் நிறைந்த ஒரு விஷயம். அந்த வழிகள் யார் எந்த வழியை சொன்னாலும் அவங்களுக்காக நான் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்காக பேசப்படும். இது பேசப்படும்ங்கிற வார்த்தை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அனுதாபங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காக பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். தேங்க்யூ. பாய்.